ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவு, பிறக்க இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நேரத்தை எவ்வாறு கணிப்பது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். பிறக்க இருக்கின்ற குழந்தையினுடைய நேரத்தை கணிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு அமைப்பு தான் எல்லா ஜோதிடர்களுக்குமே. என்னிடம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, நிறையா குழந்தைகளுடைய நேரத்தை நான் முன்கூட்டியே கணித்து நான் கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரும்பாலும் 99% எல்லாமே வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே ஒரு தேதியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அந்த தேதியில் நீங்கள் கொடுக்குற அந்த நேரத்தில் நம்ம வந்து குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட வந்து டாக்டர் சொன்னதாக சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எந்த நேரத்தை போட்டு எந்த லக்னத்தை போட்டாலும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஒன்று, அந்த லக்னம் அந்த நேரமானது அந்த குழந்தையை பாதிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது அவங்க தாயந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அல்லது 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஏதேனும் ஒரு பாவகம் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி இதை வந்து நல்ல நிலையில் நம்ம கணிப்பது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் அந்த குழந்தையினுடைய ஆயுள் பாக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் தரணும். பிறக்க இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு நேரத்தை நாம் கணிக்கும் பொழுது, நேரம் என்பது லக்னம். இந்த நேரத்தில் அப்படி சொன்னோம்னா அந்த நேரத்தில் அந்த ராசி கட்டத்தில் என்ன லக்னம் விழுது என்பதை பார்க்கணும். அப்போது அந்த லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா லக்னம் என்பது ஒருவருடைய ஆயுள் பாக்கியம், நன்னடத்தை அனைத்தையும் குறிப்பது அந்த லக்ன பாவம் தான். ஒருத்தருடைய குணநலங்கள் எப்பவுமே லக்னத்தில் பாவகிரகங்கள் இருக்கிற மாதிரி நம்ம லக்னம் அமைக்கக்கூடாது. லக்ன சுபர்கள், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னத்தை லக்ன சுபர்கள் பார்க்கணும். லக்னாதிபதி லக்ன சுபர்களுடைய இணைவு பார்வையில் இருக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் வரணும் தாய் தந்தை மிக மிக முக்கியம். அப்போ சூரியன் சந்திரன் 4, 9ஆம் பாகங்கள் பலமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பேசணும். அப்போ 2ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து, 2ஆம் பாவாதிபதி பலம் இல்லாமல் இருந்து, 2ஆம் இடத்தினுடைய தசை நடக்கும் பொழுது அந்த குழந்தை பேசக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காது. சரிங்களா? எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் பாகம் பேசுதல், வாய் சம்பந்தமான அமைப்பு. அப்போ ஒரு குழந்தை பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு காது நல்லா கேட்கணும். அப்போ 3ஆம் பாகம் வலிமையாக இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய குழந்தைகளுக்கு நான் நேரம் அந்த மாதிரி நான் குறித்து கொடுத்துருக்குறேன், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஒரு சிலது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற நேரத்தில் அந்த குழந்தை எடுக்க மாட்டாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, தேதி கொடுங்க, ஒரு டயத்தை சொல்லுங்கள், அந்த நீங்கள் சொல்கிற நேரத்தில் அந்த குழந்தைய நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் 99% சில நேரங்களில் நடக்காமையும் போயிடுது. சரிங்களா? ஆனால் நம்மள்கிட்ட ஒரு கிளைண்ட் அப்படி கேட்கும் பொழுது, நமக்கு நெருங்கிய கிளைண்ட்டாக இருக்கும்போது நம்ம தவிர்க்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனாக இருப்போம் நம்ம. ஏன்னா ஒரு ஜோதிடர் எல்லாத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் எப்படி பார்ப்பேன், எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால், முதல்ல ஒரு நல்ல தேதியை பார்த்துருது. சரிங்களா? நியூமராலஜி படி நல்ல தேதியை பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தேதியில் என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அனுஷ நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் அந்த அன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அனுஷம் என்பது நமக்கு தெரியும், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இது 3 சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். சப்போஸ் அந்த அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் விருச்சிக ராசியில் அந்த தேதி அமைதுன்னு வச்சுப்போமே, அந்த குழந்தை பிறப்பதற்கு நம்ம வந்து கொடுக்குற தேதி, அந்த தேதி அன்றைக்கு அவங்களுக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சாங்கத்தில், சப்போஸ் நம்ம காலையில் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும். அப்போது அந்த குழந்தை பிறப்பது சனி மகா தசையில் பிறக்கும்.
இல்லையா? சனி மகதசை பிறக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், சனி, புதன், கேது, சுக்கிரன் அடுத்தடுத்து வருகின்ற தசாபதிகள் பார்த்தீங்கன்னா இது 4 தான் இருக்கும். அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொன்னால் நிச்சயமாக சனி திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 ஆண்டுகள். 19 ஆண்டுகளில் குறைஞ்சது ஒரு 15 ஆண்டுகள் அவர் வந்து சனி மகாதசையில் தான் டிராவல் பண்ணுவார். சப்போஸ் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொன்னால், சரிங்களா? ஆமாம், 4 வருஷம் கர்ப்பத்தில் சென்றாலும் இருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 14-15 ஆண்டுகள் இருக்கும். அப்போது தன்னுடைய வயசு 19 வயசு வரலுமே அவர் வந்து சனி மகாதசை தான் வருவார். அதனை அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள், கேது தசை 7 ஆண்டுகள், சுக்கிர தசை 20 ஆண்டுகள், இப்படி போயிட்டு இருக்கும். அப்போது நம்ம எப்படி பண்ணணும்னு சொன்னால், சனி, புதன், கேது, சுக்கிரன் இந்த கிரகங்களினுடைய நட்பு வீடுகளில் லக்ன வீடு வர மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் மிக முக்கியமான கான்செப்ட். ஒரு குழந்தை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு குழந்தை அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறகுதுன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய ஜனனகால தசை பார்த்தீங்கன்னா சனி தசை. அப்போ சனி, புதன், கேது, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் நடப்பு தசாபுத்தியினுடைய நாதனான சனி, புதன் போன்ற கிரகங்கள் எந்த ராசி பாகங்களுக்கு நட்பான்னு பார்க்கணும். நமக்கு தெரியும், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம் இந்த 6 லக்னங்களுக்கும் இந்த கிரகங்கள் நட்பாக வருவாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துலா லக்னம், துலா லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி நன்மை செய்ய கடமைப்பட்டவர் யாருன்னு சனி பகவான் தான். மற்ற எல்லா கிரகங்களை விட கேந்திர திரிகோணாதிபதி என்று சொல்லப்படும் இல்லையா? அப்போ துலா லக்னத்திற்கு 4, 5 4ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் 5ஆம் இடம் என்கின்ற ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வருவதால் சனி பகவானே மற்ற எல்லா கிரகங்களை காட்டிலும் துலா லக்னத்திற்கு மிக முக்கியமான ஒரு நண்பராக கருதப்படுகிறார் இல்லையா? அப்போ நிச்சயமாக துலா லக்னத்திற்கு அந்த குழந்தை நம்ம போட்டோம்னு சொன்னால் சனி திசை 19 ஆண்டுகளில் மீதம் இருக்கின்ற அந்த 15 ஆண்டுகளும் நல்லா தான் இருக்கும். சனியினுடைய நிலையை நம்ம பார்த்துக்கணும். தசாநாதன் சனி துலா லக்னத்திற்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் அங்கே நீசமாக இருக்கக்கூடாது. நீசமாக இருந்தாலும் துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறார். ஒருவேளை நீசமாயிட்டா நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது நல்லது. அல்லது லக்ன சுபரான புதனுடைய இணைவு, சுக்கரனுடைய இணைவு சனி பகவானுக்கு கிடைக்கின்ற பொழுது சனி திசை 19 வருஷம் நல்லா தான் இருக்கும். அதனையடுத்து புதன் திசை துலா லக்னத்திற்கு பாக்கியாதிபதி, யோகாதிபதி, 9 கூடிய கிரகம் புதன், அதனுடைய அமைப்புகளும் பார்க்கணும். அதனடுத்து கேது, அதனடுத்து சுக்கிரன். சரிங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம துலா லக்னம் போட்டுட்டோம் சொன்னால் இந்த அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறக்கின்ற குழந்தைக்கு ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்னங்கள் நம்ம வர மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் சொன்னால் பெரும்பாலும் லக்ன சுபர்களாக அந்த தசானான் வரும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் துன்பத்தை சந்திக்க மாட்டார்கள். அதே சமயத்தில் தசை நடத்துகின்ற இந்த 4 கிரகங்கள் நல்லாவும் இருக்கணும். அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஒரு பக்கெட்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லக்னாதிபதி பலமாக இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஆக்சுவலி இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி மீனத்தில் உச்சமாக இருப்பார். சரிங்களா? ஸோ ராகுவும் சுக்கரனோட மிக நெருங்கி இருக்காது. சரிங்களா? சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பாங்க மீனத்தில். இருந்தாலும் கூட லக்ன சுபர் சனி லக்னாதிபதி சுக்கரனோட இணையும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருத்தருடைய எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி கூர்மை, அழகு, அவருடைய அறிவுத்தன்மை, அவருடைய குணநலங்கள், அவருடைய பண்பாடு, கேரக்டர், ஆளுமைத்தன்மை, நிர்வாகம், அவருடைய சிந்தனை திறன் அத்தனையும் லக்னம் தான் கொடுக்குது. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் சொல்லிட்டீங்க, சனி திசையில் குழந்தை பிறக்குது, லக்னாதிபதி நீசமாயிட்டா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நான் அதையும் சொல்கிறேன், லக்னாதிபதியும் பலமாக இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகம் போடணும். சரிங்களா? ஸோ முதல்ல ஜாதகருடைய ஆயுள் பாக்கியம், லக்னத்தில் பாவகர்கள் இருக்கக்கூடாது, லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும், லக்னாதிபதி திரிகோணங்களில் அமர்ந்திருக்கணும், லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தினுடைய இணைவு பார்வை பெற்றிருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை லக்னாதிபதி நீசமானால் நீச வர்க்கோத்தம் ஆயிருக்கான்னு பார்த்துங்க, அதன் மூலமாக லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருப்பதாகவே அர்த்தம்.
ஒருவேளை லக்னாதிபதி நீசமானால் நீசபங்க ராஜயோகத்தில் அந்த குழந்தை இருக்குதான்னு பார்த்துங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதனை அடுத்து 4ஆம் இடம் 9ஆம் இடம் என்கின்ற தாய் மற்றும் தந்தையினுடைய பாகம் எப்படி இருக்குது, சூரியன் சந்திரர்கள் எப்படி இருக்கிறாங்க, இதை பார்த்துக்கணும். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் சஷ்டாசமாக இருக்கக்கூடாது. சூரியனுக்கு 8ல் சந்திரன், சந்திரனுக்கு 6ல் சூரியன் இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இல்லை. சூரியனும் பலம் இல்லாமல் இருந்துச்சு சொன்னால் சின்ன வயசுலேயே தாய் தந்தை இழக்கிற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிறக்கின்ற குழந்தைக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மிக முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது சப்போஸ் ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வருது, அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு முகூர்த்த நாள் நல்ல நாள் அப்படின்னு பார்ப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரம் வருது. கார்த்திகை யாரோட நட்சத்திரம்? கார்த்திகை சூரியனோட நட்சத்திரம். கார்த்திகை, உத்தரம், உத்திராடம், இது மூன்றும் சூரியனோட நட்சத்திரங்கள். அப்போ சூரியன் வந்து சிம்மத்துக்கு அதிபதி. இந்த சூரியன் எந்த லக்னத்திற்கு கெட்டவர் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நீங்க மகர லக்னத்திற்கு சூரியன் கடுமையான கெடுபலன்களை தருவார். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லியிருக்கிறேன், நான் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி தோஷத்தை மகர லக்னத்துக்கு தரமாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தரார். மகர லக்னத்திற்கு பொறுத்தவரையிலும் 8 கூடிய சூரியன் 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய கெடுதலை செஞ்சு தீர்வார். அப்போ கார்த்திகை நட்சத்திரம் வருது அன்னைக்கு அந்த குழந்தை கண்டிப்பா சூரிய நட்சத்திரம் பிறக்கும். நீங்க அந்த குழந்தைக்கு மகர லக்னம் வர மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக குழந்தை பருவத்திலேயே அது அட்டமாதிபதி தோஷத்தை அனுபவிக்கும். 9ஆம் இடமான புதனும் பலமில்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தந்தைக்கு கெடுதல். இந்த குழந்தை பிறக்கின்ற காலகட்டத்திலேயே தந்தை நிச்சயமாக இறக்க நேரிடும். அதனால் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு ஜோதிடருக்கு பிறக்கின்ற குழந்தையினுடைய நேரத்தை கணிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் நம்ம ஒரு பிரபலமான ஜோதிடராக இருக்கின்ற பட்சத்தில் நம்மள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. என்னுடைய குழந்தையானது இந்த மாதத்தில் பிறக்க இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரணும், ஒரு தேதி குறித்து அதை ஒரு நல்ல நேரம் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு நாம் வந்து நல்ல நேரம் குறித்து தருவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான கடமையாக கருதப்படுது. சரிங்களா? அதே மாதிரி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையினுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்குஸ்தானம் நல்லா இருக்கணும், பேசும் தன்மை நல்லா இருக்கணும். சரிங்களா? சிம்ம லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, 2 கூடிய புதன் நீசமாக போயிட்டார் அப்படின்னு சொன்னால், அங்கே புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், வாக்காதிபதி, தனாதிபதி, குடும்பாதிபதி சொல்கின்ற புதன் நீசமாக இருக்கும் பொழுது, நீசபங்கம் கிடைக்காத பொழுது, அந்த புதன் பகவானிற்கு லக்ன சுபருடைய பார்வை கிடைக்காத பொழுது, 2 கூடிய புதனும் அங்கே சிம்ம லக்னத்திற்கு ஆகாத சனியோட இணைந்திருக்கும் பொழுது அந்த குழந்தை பேசாது. சரிங்களா? சின்ன வயசுலயே, அப்போ குறைஞ்சது ஒரு 3 வயசு 4 வயசு ஆகிடும் பேசுறதுக்கே. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையானது என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பிறக்கின்ற காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியான லக்னங்கள் வரமா இருக்கணும். லக்ன அசுபர்களுடைய தசா புத்திகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் வராமல் இருக்கணும் என்பதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணிகளை நம்ம வந்து கருத்தில் கொண்டு ஒரு பிறக்கின்ற குழந்தைக்கு நேரம் கணித்து கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தையானது எதிர்காலத்தில் நீண்ட ஆயுளுடனும் நிறைய செல்வங்களுடனும் நல்ல ஒரு பெற்றோர்களை பெற்று நல்ல நிலையில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த தேதி அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்க்குறோம். அந்த நட்சத்திரம் சப்போஸ் சந்திரனோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரோஹி நட்சத்திரம் ரிஷபராசியில் அந்த குழந்தை பிறக்குன்னு சொன்னால் நிச்சயமாக சந்திர திசையில் பிறக்கும் இல்லையா? அப்போ சந்திரன், செவ்வாய், ராகு, குரு போன்ற இந்த கிரகங்கள் எந்த லக்னங்களுக்கு நண்பர்களோ அந்த லக்னம் வர மாதிரி ஜாதகம் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. ராகு நடுநிலையானதுன்னு வச்சுங்க, எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டினுடைய இடத்தை ஆக்குபை பண்ணும். ஸோ சந்திரன், செவ்வாய், குரு போன்ற இந்த கிரகங்கள் எந்த லக்னங்களுக்கு சுபர்களாக வருகிறார்களோ அவருடைய லக்னத்தை நம்ம போடணும். இப்போ விருச்சிகம், தனுசு, மீனம், மேஷம், கடகம், சிம்மம், இந்த 5-6 லக்னங்களும் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு போன்ற அமைப்புகளுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ராகு பொறுத்தவரையும் நம்ம ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அதை பொறுத்தான் ராகு செயல்படுவார். அதனால நம்ம ராகு திசையை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இப்போதைக்கு. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு புதன் திசையில் பிறக்குது அப்படின்னு சொன்னால், புதன், கேது, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எந்த லக்னத்திற்கு சுபர்களாக வருவார்களோ
அவர்களுடைய லக்னம் வர மாதிரி நம்ம நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தசை நடத்துகின்ற கிரகங்களும் லக்னாதிபதிகளும் பலமாக இருக்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். டோட்டலாக முழுமையாக அனலைஸ் பண்ணி ராசி கட்டம், நவாம்சம், பாவகம் இது அத்தனையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு பிறக்கின்ற குழந்தையினுடைய நேரத்தை நம்ம சரியான முறையில் நம்ம எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.